சாவுண்டி தெய்வம். காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸில் குலிகா தெய்வத்தினால கனகாவதி அழிக்க முடியாத காரணத்தினால உன்னை அழிக்கிறதுக்காகவே என் அக்கா சாவுண்டி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சாவுண்டி தெய்வத்தை வரவழைச்சிருக்கோம். சாவுண்டி தெய்வம் கனகாவதியை கழுத்து திருப்பி ரொம்ப ப்ரூட்டலாவே கொண்டிருப்பாங்க. யார் இந்த சாவுண்டி தெய்வம், இவங்களோட ஆரிஜின் என்னங்கிறத போன வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் தான் உங்க காட்வின். வெல்கம் டு த காட்வின் ஷோ. சாவுண்டி தெய்வம் எப்படி உருவானாங்கன்ற விஷயத்த ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒன்னு இந்து மித்தாலஜில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாவுண்டி தெய்வம் துர்கை அம்மனோட ஒரு அவதாரம்னு சொல்றாங்க. அதுவே துளு ஃபோக்லோர்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சாவுண்டி அப்படின்ற தெய்வத்தை ஒரு ஃபீமேல் காடஸோட எனர்ஜின்னு சொல்றாங்க. துளு ஃபோக்லோர் படி பார்த்தோம்னா சாவுண்டி தெய்வத்துக்கு பிசிக்கல் ஃபார்ம்ஸ்லாம் கிடையாது, அவங்கள எனர்ஜின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன எனர்ஜின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எர்த்தோட லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேண்டோட எனர்ஜியை தான் ஒரு ஃபீமேல் காடஸோட கம்பேர் பண்ணி சாவுண்டி தெய்வம்னு சொல்றாங்க. ஆனா காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்தது வெறும் எனர்ஜி ஃபார்ம் ஆஃப் சாவுண்டி கிடையாது, அவங்கள பில்லி சாவுண்டின்னு சொல்லுவாங்க. பில்லினா துளு லாங்குவேஜ்ல டைகர்னு அர்த்தம். இதை தமிழ்ல சொல்லணும்னா புலி தோற்றம் கொண்ட சாவுண்டின்னு அர்த்தம். படத்துலயுமே நிறைய சீன்ஸ்ல ஒரு புலி வரதை காமிச்சிருப்பாங்க. அந்த புலி தான் பெர்மிக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அவனை காப்பாத்தும். பில்லி சாவுண்டியை பத்தி உங்களுக்கு புரியணும்னா முதல்ல அந்த பில்லி, அதாவது அந்த டைகர் எப்படி உருவாச்சுன்ற விஷயத்தை நான் சொல்றேன். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, பூமியில ரெண்டு பறவைகள் இருக்கு. அந்த ரெண்டு பறவைகளுமே ஒன்னு மேல ஒன்னு ரொம்ப லவ்வோட இருக்கிற ஜோடி பறவைகள் தான் துளு ஃபோக்லோர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பறவையில பெண் பறவை பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கு. அதுவும் அதோட வயித்துல 3 முட்டைகள் இருக்கு. இந்த டைம்ல அந்த பெண் பறவைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மகரந்த தூள் அதாவது போலன் கிரெயின்ஸ் மேல ஒரு கிரேவிங்ஸ் வருது. அந்த போலன் கிரெயின்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 7 கடல் தாண்டி இருக்கிற ஒரு மலை மேல பூத்து இருக்கிற ஒரு பூல தான் இருக்கு. அந்த பூல இருக்கிற அந்த போலன் கிரெயின்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஆண் பறவை பறந்து போகுது. துளு ஃபோக்லோர்ல அந்த பூவை பத்தி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் டைம் ஆயிருச்சுன்னா அந்த பூவோட பெட்டல்ஸ் வந்து மூடிக்கும்னு சொல்லிருக்காங்க. 7 கடல் தாண்டி டிராவல் பண்ணி இந்த ஆண் பறவை அந்த பூவை கண்டுபிடிச்சிருச்சு. அந்த பூக்குள்ள இருக்கிற போலன் கிரெயின்ஸை இந்த ஆண் பறவை எடுக்க போகும்போது சாயங்கால நேரம் ஆனதுனால அந்த பூவோட பெட்டல்ஸ் மூடிருச்சு. இந்த ஆண் பறவையும் அந்த பூவோட பெட்டல்ஸ்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. அந்த ஆண் பறவை ஆபத்துல மாட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த பெண் பறவை நேரா பார்வதி தேவி கிட்ட போகுது. அங்க போறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு வேண்டுதலும் வைக்குது. என்னுடைய ஜோடி பறவை எந்த ஒரு பிரச்சனையும் ஆபத்தும் இல்லாம என்கிட்டே திருப்பி வந்துருச்சுன்னா என்னோட முட்டைகள்ல ஒன்னு உங்களுக்கு காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்லுது. அண்ட் பார்வதி தேவி இதுக்கு சம்மதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பெண் பறவையை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த பெண் பறவை வேண்டின மாதிரியே அந்த ஆண் பறவை எந்த ஆபத்தும் இல்லாம அதுகிட்டே வந்து சேர்ந்துருது. இந்த பெண் பறவையும் அது சொன்ன மாதிரியே அதோட முட்டைகள்ல ஒரு முட்டைய காணிக்கையா பார்வதி தேவிக்கே கொடுத்துருது. அந்த முட்டைய பார்வதி தேவி சிவன் கிட்ட காட்டுறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. சிவன் கிட்ட அந்த முட்டையை கொடுக்கும் போது அந்த முட்டை கை தவறி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தது மட்டும் இல்லாம உடஞ்சும் போயிருது. உடஞ்சு போன அந்த முட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்தது ஒரு குட்டி பறவை கிடையாது, ஒரு குட்டி புலி. அந்த புலியை பார்வதி தேவியே ரொம்ப அன்பா அக்கறையா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி புலி வளர வளர ரொம்ப ஆக்ரோஷமாக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு ஆக்ரோஷம் பாத்தீங்கன்னா, சிவன் ரொம்ப ஆசையா வளர்த்துட்டு இருந்த ஒரு மாட்டை இந்த புலி அடிச்சு கொன்றுது. இதை பார்த்த சிவன் ரொம்ப கோவத்தோட அந்த புலியை பூமிக்கு அனுப்பி விடுறாரு. அனுப்புறது மட்டும் இல்லாம அதுக்குன்னு ஒரு பர்பஸையுமே தராரு. பூமியில விவசாய நிலங்கள்ல இருக்கிற ஆடு மாடுகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராம நீ பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு பர்பஸ் தராரு. அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற சாவுண்டி தெய்வத்தோட எனர்ஜி ஃபார்ம், அதாவது அந்த லேண்டோட எனர்ஜியை ஃபீமேல் காடஸோட கம்பேர் பண்ணிருந்தாங்க நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த எனர்ஜியும் இந்த புலியோட ஒன்னா சேர்க்கிறாங்க. இந்த ஒரு ஃபியூஷன்ல இருந்து உருவாக்கப்பட்ட தெய்வம் தான் புலி தோற்றத்தில் இருக்கக்கூடிய சாவுண்டி, அதாவது பில்லி சாவுண்டி தெய்வம். இந்த பில்லி சாவுண்டி தெய்வம் ஒரு ஃபீமேல் காடஸ் தான். எல்லா மித்தாலஜிஸ் அண்ட் ஃபோக்லோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீமேலோட எனர்ஜியை ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி தான் சொல்லிருப்பாங்க. அதனால தான் காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸ்ல கனகாவதியோட அந்த ஃபீமேல் எனர்ஜியை எதிர்த்து நிக்க முடியாம குலிகா தெய்வம் பின்வாங்கி இருப்பாங்க. அண்ட் ஒரு ஃபீமேலோட எனர்ஜியை இன்னொரு ஃபீமேல் காடஸால தான் அழிக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால ஃபீமேல் காடஸ் பில்லி சாவுண்டியா அங்க வந்திருப்பாங்க. வந்தது மட்டும் இல்லாம கனகாவதியை ரொம்ப கொடூரமா அவங்க அழிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல குலிகா தெய்வம் சாவுண்டி தெய்வத்தை வரவழைக்கும் போது என்னோட அக்கா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன் குலிகா தெய்வம் அக்கான்னு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் குலிகா தெய்வம் எவ்வளவு ஒரு ஃபெரோஷியஸான ஒரு ஃபோர்ஸ்னு சொல்லி. எப்பவுமே ரொம்ப கோவமாவும் ஆக்ரோஷமாவும் இருக்கக்கூடிய தெய்வம் தான் குலிகா தெய்வம். இதை பத்தி நான் முன்னாடியே தி ஆரிஜின் ஆஃப் பஞ்சுரிலியன் குலிகா வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா இந்த சாவுண்டி தெய்வத்தோட ஆக்ரோஷத்தை கூட கம்பேர் பண்ணா குலிகாவோட ஆக்ரோஷம் வெறும் 50% கூட இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம் தான் இந்த பில்லி சாவுண்டி தெய்வம். அதுவும் பில்லி சாவுண்டி ஒரு ஃபீமேல் காடஸ் வேற. ஃபோக்லோர்ஸ்லயுமே ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இது எல்லாமே சேர்ந்து தான் பில்லி சாவுண்டி தெய்வத்தை ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வமாக்குது. சோ குலிகா தெய்வம் அண்ட் சாவுண்டி தெய்வம் ரெண்டுமே ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்களா இருக்கிறதுனால தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபோக்லோர்ல ஒரு அக்கா தம்பி ரிலேஷன் கொடுத்திருப்பாங்க. கூட பிறந்தவன் ஒரே ரத்தம்ன்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. இது ரெண்டு தெய்வங்களோட கோபத்தையும் பவர்ஸையும் கம்பேர் பண்ணி தான் இவங்களுக்கு ஃபோக்லோர்ஸ்ல அக்கா தம்பி ரிலேஷனை கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் சாவுண்டி தெய்வம் உருவான கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டீகோடிங்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.